அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லாம் டாக்டர் சாரே சொல்லிட்டாரு படத்தை பற்றி. இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து பெரிய சாதனையே பண்ணது. இந்த படம் வந்து ஒரு 200 crores மேலே இது வந்து கலெக்ஷன் பண்ணது. ஸோ அதே மாதிரி இந்த தமிழ்லையும் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் வரும்னு நம்புகிறேன். ஏன்னா தர்ணி சார் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய க்ரூவோட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு சிம்பு அண்ட் தர்ணி சார். இந்த கேரக்டருக்கு மிகப்பெரிய கேரக்டர் இந்த படத்தில் வந்து என்னை செலக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தரணி டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் படம் பண்ணி. பேசிக்லி ஒரு சீன் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு ஒரு ஆசை ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா வானம் படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் தான் உங்கள் எல்லோரும் சந்திக்கணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு சந்திச்சதில் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி ஒரு அருமையான ரிவ்யூஸ் எழுதி ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் டப்பாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கன்னு. பொதுவாக சல்மான் சார் ஃபேன் நான் படம் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் பார்த்தோன்னா எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது நமக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு போலீஸ் படம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது தர்ணி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பேசணும் நல்லபடியாக எல்லாமே அமைஞ்சுது. அண்ட் டபாங் வந்து பார்த்ததுக்கும் இப்போ அவர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. தமிழுக்கு வந்து எவ்வளோ அழகாக அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி கில்லியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கொடுக்கும் எனக்கு அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் பண்ணலாம் அப்படின்னோடனே ரைட்ஸுக்கு வந்து நிறையா போட்டி இருந்தது, நிறையா யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ போய் பேசி இப்போ இது பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரைட்ஸ் வாங்கி இந்த படம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ரமேஷ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஒர்க் வித் கோபி சார். ஏன்னா அவரோட நான் படங்கள் வந்து ஒர்க் பண்ணதில்லை. பட் நடுவில் ஒரே ஒரு படம் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் த ஹோல் டீம். தமன் மியூசிக் பண்ணுறாரு. தமன் வந்து இப்போ தெலுங்குல நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழில் கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஜித்தன் ரமேஷ் அவருடைய ரோல் என்னோட பிரதராக பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அவருடைய ரோல். தமிழுக்கு ரொம்ப அழகாக தர்ணி சார் வந்து அதை மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ரேவதி மேமோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.